சுரூபத்துக்கு மாலை போடுறது பக்தி தான். இப்ப நான் இயேசுசாமி சுரூபத்துக்கு மாலை போடுறேன், ஆனா நல்லா குடிக்கிறேன், நல்ல கெட்ட வார்த்தை பேசுறேன், கம்பெனியில அடுத்தவங்களை நசுக்கிறேன், அடுத்தவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு புடுங்கி பணம் சம்பாதிக்கிறேன், ஆனா வார வாரம் இயேசுசாமி சுரூபத்துக்கு மாலை போடுறேன், ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஒரு சில ஆள் எத்தனை குரூப்ல இருக்கும்? 10 குரூப்ல இருக்கும். உங்ககிட்ட வந்து அக்கா நீங்க சொல்றதாக்கா கரெக்ட் அப்படின்னு அங்க போயிடுவாங்க. அக்கா நீ சொல்றதான் கரெக்ட், அவ சொல்றது தப்புக்கா இல்லையா? ஒரே ஆள் எத்தனை குரூப்ல இருக்கும்? கடவுளுடைய அருளை நம்ம இழந்துட்டு, நம்பிக்கை இழந்துட்டு, எத்தனை ஆயிரம் ரெட்ரீட்டுக்கு போய் ஆண்டவரே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டாலும் கிடைக்கவே. இறைவன் மனுஷனுக்கு ஏன் தெரியுமா அந்த இலவச கொடையை கொடுத்திருக்கிறாரு? இதை நம்ம காசு கொடுத்து வாங்கல, அருளை காசு கொடுத்துலாம் நம்ம வாங்கல, இறைவன் இலவசமா கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, just a recap. ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய திருவுளம் எது? தூயோராய் இருப்பதே இறைவனுடைய திருவுளம். தூயோராய் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 6:40, மகனை கண்டு அவரில் நம்பிக்கை கொண்டால் நிலை வாழ்வு உண்டு. அதுவே கடவுளுடைய திருவுளம். மகனை கண்டு அல்லது மகனை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னு சொன்ன, அதுக்குதான் உங்களுக்கு 1 2 3 4 ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்று உறுதியாய் தெரியும். ஆனால் அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் பொய்யர்கள், அவர்களிடம் உண்மை இராது அப்படின்னு சொன்ன. அப்ப கட்டளையை கடைபிடிச்சாதான் முதல்ல அவரை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். அவரை தெரிந்து கொள்ளாமல் நம்பிக்கை ஒருத்தருக்கு கிடைக்காது. அப்ப முதல்ல கட்டளையை கடைபிடிக்கணும், அப்ப அவரை தெரிந்து கொள்ளலாம், அப்புறம் அவர் மேல என்ன பண்ணலாம்? நம்பிக்கை. ஏன் நமக்கு நம்பிக்கை பலனளிக்க மாட்டேங்குது? இயேசு சொல்றாரு, கடுகளவு நம்பிக்கை இருந்தா கூட ஒரு மலையே பெயர்ந்து போக சொல்லலாம். ஆனால் கடுகளவு நம்பிக்கை கூட நம்ம கிட்ட ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, நாம் கட்டளைகளை கடைபிடிக்கிறது இல்லை, ஆண்டவருடைய வசனங்களை கடைபிடிக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த பிரச்சனை, அதனாலதான் இந்த கஷ்டம் அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப சொன்னேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல, பட் மறுபடியும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, இறைவன் மனுக்குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய கொடை கொடுத்திருக்கிறார். அந்த கொடை எது அப்படின்னா அருள். என்னது? அருள். ஆங்கிலத்துல கிரேஸ், சமஸ்கிருதத்துல கிருபை இல்லையா? தமிழ்ல அருள், ஆங்கிலத்துல கிரேஸ், சமஸ்கிருதத்துல கிருபை. நான் ஏன் இந்த சமஸ்கிருதமும் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு கிருபைன்னா புரியும், அருள்னா புரியாது. கிருபைனா புரியும், என்ன புரியாது? அருள்னா புரியாது. அருள் வேற, கிருபை வேறன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதான். அது சமஸ்கிருதம், இது தமிழ். அதனால நான் அருள் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இல்லையா? கிரேஸ். ஏன் இந்த கிரேஸ் ரொம்ப முக்கியம்? அன்பானவர்களே, அருள்தான் நம்பிக்கைக்கு இட்டு செல்லும். எப்படி? கடவுளுடைய அருள்தான் நம்மை நம்பிக்கைக்கு இட்டு செல்லும். அப்ப கடவுளுடைய அருள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒருத்தங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை கிடைச்சாதான் எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கை கிடைக்காத வரைக்கும் எதுவுமே கிடைக்காது. இந்த அருள் கிடைக்கிறதுக்கும் நான் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கணும் இல்லைங்களா? உங்களுக்கு இப்ப இந்த ப்ராசஸ் புரியுதா? திருவுளத்தை செயல்படுத்தணும். திருவுளத்தை செயல்படுத்தணும்னா நான் பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா மகனை அறிந்து கொள்ளணும். மகனை அறிந்து கொள்ளணும்னா கட்டளையை கடைபிடிக்கணும். கட்டளையை கடைபிடிச்சாதான் மகனை அறிந்து கொள்ள முடியும். மகனை அறிந்து கொண்டால் அருள் கிடைக்கும். அருள் கிடைத்தால் அருள் என்னை நம்பிக்கைக்கு இட்டு செல்லும். நம்பிக்கை கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் கிடைச்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான் பிரியமானவர்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்பிக்கை வாழ்வு. நான் சொன்னேன் இல்லையா? இதுதான் அந்த ப்ராசஸ். நீங்க இந்த ப்ராசஸ் அழகா புரிஞ்சுக்கோங்க. எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. திருவுளத்தை நிறைவேற்றணும். திருவுளம் எது? பரிசுத்தமா இருப்பதுதான் கடவுளுடைய திருவுளம்.
பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மகனை அறிந்து கொள்ளணும். எக்ஸாம் மாதிரி பாடம் எடுக்கிறேன்ல, என்ன பண்றது, காலேஜ்ல பாடம் எடுத்து பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு இல்லையா? மகனை அறிந்து கொள்ளணும். மகனை அறிந்து கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? கட்டளைய கடைபிடிக்கணும். கட்டளையை கடைபிடிச்சா கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அருளை கொடுக்கிறார். அந்த அருள் நம்மளை எங்க கூட்டிட்டு போகும்? நம்பிக்கை கூட்டிட்டு போகும். நம்பிக்கை கிடைச்சிருச்சுன்னா என்ன கிடைச்சிரும்? எல்லாமே கிடைக்கும். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க எல்லாரும். நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. இந்த எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது நான் சொன்ன வார்த்தை இல்லை, இயேசு சொன்ன வார்த்தை. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, முதல்ல அருள் என்றால் என்ன? வாட் இஸ் கிரேஸ்? நானே உங்களுக்கு விளக்குறேன். அருள் என்றால் என்ன? எப்பவுமே 2 மார்க் கொஸ்டின்லயே நான் ஆரம்பிப்பேன் இல்லையா? எடுத்த உடனே 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நான் போறது இல்லை இல்லையா? எடுத்த உடனே என்ன கொஸ்டின்ஸ்? 2 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் கிரேஸ்? அருள் என்றால் என்ன? சரி, ஓகே. உங்களுடைய டெஃபினிஷன்ஸ், உங்களுடைய வரையறைக்குள்ள நான் போகல. நான் பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல சொல்லிடலாம். அருள்னா என்னன்னு பைபிள்ல போட்டிருக்கு. எடுத்துக்கோங்க. உரோமையர் 3வது அதிகாரம் 24வது வசனம். உரோமையர் 3 வசனம் 24. ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். மறுபடியும் வாசிங்க. ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். கவனிங்க பிரியமானவர்களே. கவனிக்காதவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க ப்ளீஸ். கவனிக்காதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டு நீங்க இவ்வளவு உஷாரா இருக்க கூடாது. சாம்பார் சாதம் சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டா தூக்கம் வரும்லாம் நினைச்சேன் நானு. ஆனா ரொம்ப உஷாரா இருக்கிறீங்க. ஓகே பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான செய்தி. இறைவனுடைய அருள் என்பது மனிதரை இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தின் வழியாக மனிதருக்கு கொடுக்கப்பட்ட இலவச கொடை. நான் இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்றேன், இன்னும் எளிமையா சொல்றேன். மனிதர் மீட்பு பெறுவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இலவச கொடை இல்லையா? இன்னொரு வார்த்தையில சொல்றேன், இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்காக, நல்லா கவனிங்க, இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்காக இறைவனாலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட இலவச கொடைதான். புனித தாமஸ் அக்வினாஸ் ஒரு புனிதர் இருக்கிறார். அவர் இதை பத்தி பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் a free salvific gift of God. It is a free salvific gift of God. இறைவன் மனுஷனுக்கு ஏன் தெரியுமா அந்த இலவச கொடையை கொடுத்திருக்கிறாரு? இதை நம்ம காசு கொடுத்து வாங்கல. அருளை காசு கொடுத்துலாம் நம்ம வாங்கல. இறைவன் இலவசமா கொடுத்திருக்கிறார். எதுக்காகனா, அந்த அருளை பயன்படுத்தி நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு ஒரு மனிதன் இறைவனுக்கு உகந்தவனாய் வாழ்வதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுச்சா? சாம்பார் சாப்பிட்டு வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுத்தா நாங்க என்ன பண்றது இல்லையா? ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப இதை எளிமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மனுஷன் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காகவே இறைவனே அந்த கொடையை நமக்கு கொடுத்துட்டார் இல்லையா? ஆனா மனுஷன் என்ன பண்றான் தெரியுமா? இந்த கொடையை இழந்து விடுகிறான். மனுஷன் என்ன பண்றான்? இந்த கொடை. அப்ப இனிமே அருள் என்றால் என்ன அப்படின்னு யாருக்காவது குழப்பம் இருந்துச்சுன்னா, உரோமையர் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல அருள்னா என்னன்னு பைபிள்ல பதில் இருக்கு. சரி, அடுத்தது பிரியமானவர்களே, இந்த அருள் என்ன செய்யும்ன்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு இடத்துல பதில் இருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8. கிட்டத்தட்ட 100 வசனங்களுக்கு மேல உங்களுக்கு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையில இருந்து. இல்லமா நிறைய வசனங்கள் கொடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் போய் திரும்ப படிங்க, இல்லைன்னா அந்த வீடியோ போட்டு மறுபடியும் பாருங்க. எபேசியர் 2:8. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்க ஒரு வாட்டி எல்லாரும். எனக்கு கை தட்டுறது அப்படியே அதிரணும். ஆமா, மறுபடியும் வாசிங்கம்மா. நீங்கள் அந்த அருளாலேயே. கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா?
நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கவனிச்சிங்களா? அருள் வந்தாதான் ஒருத்தங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பிக்கை கிடைக்கும். அருள் இல்லாதவர்களுக்கு என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. புரியுதுங்களா? அன்னை மரியாள அருள் நிறைந்தவள்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? அவங்க அருளை இழக்கவே இல்லை. அவங்க அருளை இழக்கவே இல்லை. ஒரு மனுஷன் அருளை எப்படி இழக்கிறான்? ஒரு மனுஷன் அருளை எப்படி இழக்கிறான்னு இப்ப நான் சொல்ல போறேன் இல்லையா? அருளை இழந்துட்டதுனாலதான் நம்ம ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படல. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்காது? அருளை இழந்துட்டா நம்பிக்கை இருக்காது. அருளை இழந்துட்டா என்ன இருக்காது? நம்ம வாய் ஜெபம் சொல்லும், ஆனா அந்த ஜெபத்துல என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. கையெல்லாம் உயர்த்தி சத்தமாலாம் ஜெபிப்பாங்க, ஆனா அந்த ஜெபத்துல என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. 2 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனா அந்த ஜெபத்துல என்ன இருக்காது? ஏன்னா அவங்க எதை இழந்துட்டாங்க? நம்பிக்கை. அருளை இழந்து விட்டார்கள். அருளை இழந்தவர்கள் என்ன ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திலே நம்பிக்கை இருக்காது. இப்ப புரியுதா? ஃபாதர், நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்றேன், எனக்கு எதுவுமே நடக்கல. நான் இவ்வளவு காலமா அழுது ஜெபம் பண்றேன், எதுவுமே நடக்கல. நான் நம்பிக்கையாதான் ஜெபம் பண்றேன், எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா நம்ம ஜெபத்துல ஏன் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எதை இழந்துட்டோம்? அருளை இழந்துட்டோம். அருளை இழந்து விட்டோம் என்று ஒருவருக்கு தெரியல. அது தெரியணும். அது தெரிஞ்சாதான் இழந்த அருளை பெற முடியும். சரிங்களா? யூத ஆன்மீகத்துல, யூத ஆன்மீகம் ஜுடைஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த யூத ஆன்மீகத்துல பாவம்னா என்ன தெரியுமா? யூத ஆன்மீகத்துல பாவம் என்பது ஒருவருடைய உண்மை இயல்பை இழப்பது. ஒருவருடைய உண்மை இயல்பை இழப்பது. நம்முடைய உண்மை இயல்பு எது? எல்லாரையும் பெஞ்ச் மேல ஏறி நிக்க வைக்க போறேன். நம்மளுடைய உண்மை இயல்பு எது? அன்பானவர்களே, நம்முடைய உண்மை இயல்புன்னு யாராவது கேட்டாங்கன்னா கடவுளுடைய உரு, கடவுளுடைய சாயல். நம்மளாம் எந்த இயல்புல படைக்கப்பட்டோம்? கடவுளுடைய உரு, கடவுளுடைய சாயல். இதுதான் நம்முடைய உண்மை இயல்பு. நான் பாவம் செய்யும் பொழுது உண்மை இயல்பை இழந்து விடுகிறேன். அப்படின்னா எதை இழக்கிறேன்? கடவுளுடைய உரு, கடவுளுடைய சாயலை இழக்கிறேன். இது யூத ஆன்மீகம் இல்லையா? அதனாலதான் ஊதாரி மைந்தன் திரும்பி வருவான். அப்ப அந்த அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு? என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்திருக்கிறான். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? ஏன் இறந்து போயிருந்தான்? ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய உருவையும் கடவுளுடைய சாயலையும் தன் பாவத்தினால் இழந்து விட்டான். சரி, எப்ப ஃபாதர் திரும்ப கிடைக்கும் அந்த அருள்? எப்படி கிடைக்கும்? இப்ப நான் சொல்றேன். எப்படி இழக்கிறோம்னு முதல்ல சொல்றேன். கலாத்தியர் 2:21. சீக்கிரம் எடுங்க. பைபிள் அப்படி புரட்டணும். பைபிளை புரட்டும் போது ஃபேன் வீசுற மாதிரி இருக்கணும் நம்ம முகத்துல. நான் கடவுளின் அருள் பயனற்று போக விட மாட்டேன், ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீண் என்றாகுமே. நினைக்காதீங்க நான் தான் கஷ்டப்பட்டு அருளை பெற முடியும் நினைக்காதீங்க. அருள் இலவசமா கொடுக்கப்படுவது. ஆனால் அந்த அருள் ஏன் தெரியுமா என்னை விட்டு போச்சு? அதை நான் பயனற்று போக விட்டு விட்டேன். அந்த அருள் எனக்குள் செயல்படாமல் விட்டு விட்டேன். அந்த அருளை நான் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தல. புரியுதுங்களா? அந்த அருளை என் பாவத்தின் மூலமாக அது பயனளிக்காமல் போனது. என்கிட்ட இலவசமா கொடுத்துட்டாரு அந்த கிஃப்ட் ஆண்டவர். நான் என்ன பண்றேன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க கையில 24 கேரட்ல ஓகே ஒரு 10 கோடி மதிப்புள்ள ஒரு டைமண்ட் கொடுக்கிறேன். எல்லாம் பாக்குறாங்க, வந்தே இருக்க மாட்டேன். 10 கோடி டைமண்ட் கையில இருந்துச்சுன்னா நான் இந்த ரெட்ரீட் சென்டருக்கு வந்தே இருக்க மாட்டேன். சில பேர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா?
ஓகே, எல்லாரும் கிடையாது. சரி, ஒரு 24 கேரட். எத்தனை கோடி அந்த டைமண்ட்? 10 கோடி. சரியா? உங்ககிட்ட கொடுக்கும்போது அது உங்களுக்கு தெரியும், டைமண்ட் அது 24 கேரட் 10 கோடி மதிப்புன்னு தெரியும். நீங்க அதை பத்திரமா வச்சிருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லல, இறக்கிறதுக்கு முன்னாடி அதை அவங்களுக்கு சொத்தா கொடுத்துடலான்னு சொல்லி நீங்க வச்சிருக்கிறீங்க. ஓகேவா? கதை கேட்காதவங்களா அல்லையோ சொல்லுங்க. பயங்கர உஷார் ஃபாதர். என்ன ஃபாதர் நடக்குதுங்க? ஆல்பர்ட் ஃபாதருக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபாதர். இல்லையா? பயங்கரமா இருக்காங்க ஃபாதர். இப்படி டியூனா இருப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல ஃபாதர். ஓகே, சூப்பர். இல்ல, ரொம்ப சிம்பிள். 24 கேரட் 10 கோடி அப்பா வச்சிருக்கிறாரு. இறக்குறதுக்கு முன்னாடி பிள்ளைகிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? அது ரொம்ப நாளா பூட்டியே வச்சிருந்தனால அது மேல கொஞ்சம் தூசி படிஞ்சு டைமண்ட சுத்தப்படுத்தல, தூசி படிஞ்சு அது ஒரு கல் மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. அப்பா அந்த சொத்தை கொடுக்காமையே போயிட்டார், போய் சேர்ந்துட்டார். புள்ள அப்பாவோட பீரோவை திறக்கிறான், எல்லாத்தையும் எடுக்கிறான். அங்க 1000 ரூபாய் இருக்குது, எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான் இல்லையா? அங்க ஒரு மோதிரம் இருக்கு, எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். நீங்க வாங்கி வச்சதெல்லாம் பின்ன யாருக்கோ தான் போகுது இல்லையா? எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். இந்த கல் எடுத்து பாக்குறான், பார்த்தா இது அழுக்கா ஒரு மாதிரி கரியடைஞ்சு இருக்கு, தூக்கி போட்டான். ஓகேவா? அதனுடைய மதிப்பு எவ்வளோ? அது எதை தூக்கி உள்ள வச்சது பாக்கெட்ல? பாத்தீங்களா? போச்சா? சோனா முத்தா போச்சா? போச்சா? 10 கோடி. அது மேல என்ன படிஞ்சிருக்கு? அழுக்கு, தூசி இல்லையா? அழுக்கு, தூசி. பிரியமானவர்களே, அருளை இப்படித்தான் இழந்துட்டோம். அருளை இப்படிதான் இழந்துட்டோம். மிகப்பெரிய பொக்கிஷம். நான் கேட்கிறதெல்லாம் கொடுக்கிற ஒரு அருளை இறைவன் எனக்கு கொடுத்தாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? என் பாவத்தினால அது மேல அழுக்கு சேர்ந்து அதனுடைய மதிப்பே தெரியாம போச்சு. யாக்கோபு 1:21. டப்புன்னு எடுங்க பாப்போம். உங்க டப்புல தீய வைக்க டப்புன்னு எடுங்கன்னா இப்பதான் புரட்டுறாங்க. யாக்கோபு 1:21. எனவே எல்லா வகையான அழுக்கையும், கவனிங்க, முக்கியமான வார்த்தை. உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு என்ன ஃபாதர் இவ்வளவு உஷாரா இருக்கிறாங்க? எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்க உருளைக்கிழங்கு இல்ல? ஓகே, ஏன்னா நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, நல்லா அழகா. ஓகே, எல்லா வகையான அழுக்கையும். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா பிரியமானவர்களே? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? மறுபடியும் வாசிங்க. எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்திருக்கிற தீமையையும் அகற்றுகிற வரைக்கும் அருள் வெளிப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? அருள் இருக்கு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா அது மேல என்ன சேர்ந்து கிடக்குது? இப்போ அழுக்கு, பாவ அழுக்கு, தீமை என்னும் அழுக்கு, அசுத்தம் என்னும் அழுக்கு, கெட்ட எண்ணங்கள் என்னும் அழுக்கு சேர்ந்து போயிருக்கு. அதனால நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியும். இப்ப யாராவது அருளை பத்தி சொன்னா, அருளெல்லாம் முடியா, எனக்கு அடுத்த மாசம் 1 லட்சம் ரூபாய் வேணும், அதுக்குண்டான வழியை சொல்லு. நான் சொல்றேன், ஐயா அருளை பத்தி தெரிஞ்சுக்கங்க ஐயா, அருள்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வழியை சொல்லு. நம்ம ஆளுங்க இப்படிதான் இல்லையா? அகக்கண் குருடாக்கப்பட்டு விடுகிறார்கள். அவங்களுக்கு தெரியல, அருள் கிடைச்சிட்டாவே நம்பிக்கை கிடைச்சிரும், நம்பிக்கை கிடைச்சிட்டாவே எல்லாமே கிடைக்கும். பாத்தீங்களா? ஆனா நம்ம மைண்டு அந்த 1000 ரூபாவை தூக்கி பையன் உள்ள வச்சான் பாருங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கு. நமக்கு இப்ப என்ன கிடைக்கும், இப்ப என்ன, அதெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா வாழ்க்கை அதை விட பெருசு இல்லையா? இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் கிடைச்ச உடனே நீங்க சும்மா இருந்துருவீங்களா? மறுபடியும் அடுத்த 1 லட்ச ரூபாய்க்கு போராடுவோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாரு, எல்லாமே கொடுக்க தயாரா இருக்கிறாரு. ஆனா முதல்ல மகனே மகளே, எல்லா வகையான அழுக்கையும் உனக்குள் பெருகி இருக்கிற தீமையையும் முதலில் அகற்று. அப்பொழுது உங்கள் உள்ளத்தில்
ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது அதுவே உங்களை மீட்க வல்லது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வசனத்தெல்லாம் மறக்க கூடாது. யாக்கோபு 1:21 மறக்கவே கூடாது. வாழ்ற வாழ்க்கை முழுவதும் இந்த வசனத்தை மறக்க கூடாது. அப்ப என் அருள் மேல என்ன இருக்கு? அழுக்கு இருக்கு. அது ஏற்கனவே கொடுத்துட்டார் ஆண்டவர், நமக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாரு, நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தான் அதை இழக்கிறோம். ஆனா அன்னை மரியாளுக்கு அது தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணல, அவங்க அதை இழக்கவே இல்லை அவங்க, இல்லையா? அன்பானவர்களே, அருள் என்பது 3 வகைப்படும். அதை 3 பார்வையில பார்க்கலாம், அல்லது அருளை 3 கோணங்களில் புரிந்து கொள்ளலாம்னு சொல்லலாம். நம்ம கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்பர் 1, அருள் என்பது முதலில் அது மீட்கும் அருள். என்ன அருள்? மீட்கும் அருள், காக்கும் அருள், என காப்பாற்றுற அருள். அது எத்தனை பேரு ஆபத்துல இருந்து காப்பாற்றப்படணும்னு வேண்டி இருக்கிறீங்க? எத்தனை பேரு நோய்கள்ல இருந்து காப்பாற்றப்படணும்னு வேண்டி இருக்கிறீங்க? அருள் வேணும். அருள் இல்லாம காப்பாற்றப்பட முடியாது, இல்லையா? அது காக்கும் அருள், அதுக்கு பேரு. அது எங்க இருக்கு ஃபாதர்? தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம். டைட்டஸ் தீத்து 2:11. அவங்கள பார்த்து வேற நான் அழுத்தி வேற சொல்றேன். அப்புறம் என்ன சொல்லிடுவானா, உன் தமிழ் சரியில்லைன்றுவாங்க. தீத்து 2:11. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. எல்லாருக்கும். யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கொடுத்திருக்கிறாரா? மனிதர் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா? இது காக்கும் அருள், எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டார். அடுத்ததை என்ன சொல்லுவாங்கன்னா, புனிதப்படுத்தும் அருள். நல்லா கவனிங்க. ஏன் அந்தகார சக்திகள் வேலை செய்யுது? ஏன் சாத்தான் நம்மளை துன்புறுத்துறான்? ஏன் குடும்பத்துக்குள்ள சாத்தான் சில பிரச்சனைகளை கொண்டு வரான் அப்படின்னா, அங்க புனிதப்படுத்துகிற அருள் வேலை செய்யல. எது வேலை செய்யல? புனிதப்படுத்துகிற அருள் வேலை செய்யல. இந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. தீத்து 2வது அதிகாரத்தை 11வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாத்தி பார்த்தேன், ஃபார்முலாவை சொல்லிட்டாங்க, இல்லையா? உங்க ஃபாதர் ரசிக்கிறாரு, பரவாயில்ல, அவருக்கு பெருமையா இருக்கு. எங்க மக்கள் சூப்பரா இருக்கிறாங்கன்னு ரொம்ப பெருமை அமல்ராஜ் ஃபாதர். அவருக்கு ஒரு கை தட்டிடுவோம். நான் ஃபார்முலாவை மாத்தி பார்த்த, யாரும் கை தூக்க மாட்டாங்கன்னு நினைச்சா கை தூக்கிட்டாங்க. ஓகே, வெரி குட். சோ நாம் இறை பற்றின்மையையும் அப்புறமா உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். இதுக்கு பேருதான் புனிதப்படுத்தும் அருள். ஏன்னா அந்த அருள் என்ன பண்ணுதுன்னா, தெய்வ பயம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு தெய்வ பயம் கொடுக்குது. தீய நாட்டங்கள், இந்த உலகு சார்ந்த ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு சுய கட்டுப்பாடை கொடுக்கிறது. புரியுதுங்களா? இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா, தெய்வ பயம் இல்லை. நம்ம கிறிஸ்டியனா இருப்போம், சர்ச்சுக்கு போவோம், ஆனா என்ன இருக்காதுன்னா தெய்வ பயம் இருக்காது. என்ன ஃபாதர் சொல்றீங்க? சர்ச்சுக்கு போவாங்க ஆனா தெய்வ பயம் இருக்காதா? ஆமா, சர்ச்சுக்கு போவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இல்லையா? கெட்ட வார்த்தை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது. எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. உங்க வாயிலிருந்து தீய வார்த்தை எதுவும் வரக்கூடாது. அது பரிசுத்தாவிக்கு விரோதமான வார்த்தை. ஆனா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஆனா அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, இல்லையா? அடுத்தவங்க அழிஞ்சு போகணும்னு வயிறார நினைப்பாங்க, மனசார நினைப்பாங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது. யாராவது நல்லா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது, இல்லையா? ஸ்டொமக் வில் பி பர்னிங். வயிறு எரியும். சாதாரணமா கெரோசின் ஊத்திலாம் எரியாது, பெட்ரோல் ஊத்தி எரியும். அப்படியே கப 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 கப. வேற ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது, இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஆளுங்க பிரேயர் எல்லாம் பண்ணுவாங்க. சீல ஆச்சரியமா இருக்குல்ல நமக்கு. பொறாமப்பட்டுக்கிட்டு ஜபம் வேற. இதுல எங்க பொறாமப்படுறீங்க? எப்படிங்க ஜெபிக்க முடியும்? அதெல்லாம் என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாரு. ஏமா அது பேய்மா, அங்க இருக்கிறது பேய், ஆவியானவர் இல்ல. ஏன்னா ஆவியானவர் இருந்தாருன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க?
பொறாமப்பட மாட்டீங்க இல்லைங்களா? ஆவியானவர் இருந்தா அங்க என்ன வராது? பொறாம வராது, சொற்பூசலே வராது. ஆவியானவர் இருந்தா வார்த்தை அளவுல கூட சண்டை வராது. ஆவியானவர் இருந்தா, சாத்தா இருந்தாதான் சொற்பூசலே வரும். புரியுதுங்களா? பிரிவினை எண்ணம் பங்குல பார்க்கலாம், அன்பியத்துல எல்லாம் பார்க்கலாம் இல்லையா? ஒரு அன்பியத்துல 10 குடும்பம் இருந்தா 20 குரூப் இருக்கும். ஒரு அன்பியத்துல 10 குடும்பத்துல எத்தனை குரூப் இருக்கும்? 20 குரூப் இருக்கும். எப்படி ஃபாதர் 10 குடும்பம்னா 10 குரூப் தானே ஃபாதர்? இல்ல 2 குரூப், அது எப்படி ஃபாதர் 20 குரூப்? ஒரு சில ஆளு 10 குரூப்ல இருக்கும். ஒரு சில ஆள் எத்தனை குரூப்ல இருக்கும்? 10 குரூப்ல இருக்கும். உங்ககிட்ட வந்து அக்கா நீங்க சொல்றதாங்கக்கா கரெக்ட் அப்படின்னு அங்க போயிடுவாங்க. அக்கா நீ சொல்றதான் கரெக்ட், அவ சொல்றது தப்புக்கா இல்லையா? ஒரே ஆள் எத்தனை குரூப்ல இருக்கும்? அதனாலதான் சொன்னேன் 10 குடும்பத்துல 20 குரூப் இருக்கும். பாத்தீங்களா? அப்ப அந்த பிரிவினே இருக்காது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஜெபிக்க முடியும்? ஜெபிச்சா எப்படி ஆண்டவர் வருவாரு? ஆவியானவர் எப்படி இருப்பாருங்க? இவங்க எதை பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னா விடுதலை பத்தி பேசுறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? கடவுளுக்கு விட்டுறலாம் அதெல்லாம் நம்ம. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட். எங்கம்மா அந்த வசனம் எங்கம்மா போச்சு? தீத்து 2:12 எங்கம்மா போச்சு? நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும், தெய்வ நம்பிக்கை இல்லையா, இறை பற்றுடனும் இம்மையில் வாழ, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கடவுள் கொடுக்கிற அருளால் தான் பயிற்சி பெறுகிறோம். யாருக்கிட்ட எல்லாம் கடவுளுடைய அருள் இல்லையோ அவங்க கிட்ட சுய கட்டுப்பாடு இருக்காது. அவங்களால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ அவங்க கிட்ட என்ன இருக்காது? கட்டுப்பாடு இருக்காது. அவங்க கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, தப்பு தப்பான வார்த்தை பேசுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இல்ல? சுய கட்டுப்பாடு இல்ல இல்லையா? தீய நாட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க தெய்வத்தை நம்புற மாதிரி நடிப்பாங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. உண்மையா நம்பிக்கைலாம் இல்ல. ஏன்னா நம்பிக்கை இருந்தா எந்த கெட்டதையும் செய்யவே மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு பேரு சாங்டிஃபையிங் கிரேஸ் அல்லது புனிதப்படுத்தும் அருள். 11வது வசனத்துல சொன்னது காக்கும் அருள், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டாச்சு. 2வது என்னது? இந்த அருள் இன்னொரு டைமென்ஷன், அதோட என்னது? நம்மை புனிதப்படுத்தும், வழிநடத்தும் அருள். அடுத்தது 3வது வகை வந்து வழிநடத்தும் அருள். அதுக்கு இங்கிலீஷ்ல சஸ்டெய்னிங் கிரேஸ் சொல்லுவாங்க. என்ன கிரேஸ்? சஸ்டெய்னிங் கிரேஸ். கிரேஸ் கேன் பி சீன் இன் 3 perspectives. அருளை 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று காக்கும் அருளாகவும், புனிதப்படுத்தும் அருளாகவும், வழிநடத்தும் அருளாகவும் இருக்கும் இல்லையா? இந்த அருள் 3 விதமா என்னில் செயல்படுகிறது. கடவுள் கொடுக்கிற அருள் என்னில் 3 விதமாய் செயல்படுகிறது. அந்த வழிநடத்தும் அருள் எங்க பார்க்கலாம்? ரொம்ப ஃபேமஸான வசனம் 2 கொரிந்தியர் 12:9. ரொம்ப ஃபேமஸான வசனம். எஸ்மா, 2 கொரிந்தியர் 12:9. ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும். யாருக்கு போதும்? எனக்கு போதும். யாருக்கு போதும்? தூங்குறவங்க எல்லாம் இல்லையா சொல்லுங்க. ஒரு அம்மா மாட்டிக்கிச்சு ஃபாதர், ஒரு அம்மா மாட்டிக்கிட்டாங்க ஃபாதர். அந்த அம்மா பேர் கூட எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஒரு அம்மா மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் நாகரிகமான போட்டு கொடுக்க மாட்டேன் இல்லையா? தூங்குறவங்க மட்டும் அல்லையா சொல்லணும். அவங்க முடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, பாவம் காதுல சரியா விழல இல்லையா? அருள் யாருக்கு போதும்? சத்தமா சொல்லுங்க. அருள் யாருக்கு போதும்? சத்தமா சொல்லுங்கம்மா. 10 லட்சம் ரூபாய் போதுமா? அருள் வேணுமா? இப்ப எல்லாம் வாய்க்கிலேயே எல்லாம் அருள் வேணும். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீங்க இங்க உட்கார்ந்து இருப்பீங்க. நாங்க அதை நம்பணும். எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும் மனசாட்சி. என்கிட்ட நீங்க சொல்லிட்டு போயிடலாம், யாரும் கொடுக்க போறது இல்லையான்னு அருள் போதுன்ட்டாங்க இல்லையா? 10 லட்சம் ரூபாய், ஏமா 2000 ரூபாய் ரேஷன் கடையில் இப்ப கொடுக்குறாங்கன்னா இருப்பீங்களா? இங்க இருப்பீங்களாமா நீங்க? சோ ரொம்ப சிம்பிள் இல்லையா? நம்ம நிறைய நேரம் இந்த உலகத்துக்கு அருளை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்களை நோக்கி ஓடுறோம். ஆனா அருள் போதும் நமக்கு. நமக்கு எது போதும்? அருள் எனக்கு போதும். அருள் கிடைச்சிட்டா போதும். பாசிங்க.
வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். வலுவின்மையில்தான் வல்லமை ஆண்டவருடைய வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஒண்ணு இல்ல ஆண்டவர், என்னால ஒண்ணு முடியாது, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீங்க தான் அப்படின்னு மொத்தமா சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணும்போது உள்ள பாவம் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க சொல்றோம் இல்லையா, ஆராதனையில திருப்பலியில ஒப்பு கொடுங்கன்னு சொல்றோம்ல, அது ஒப்பு கொடுத்த உடனே ஏன் நடக்கல ஃபாதர்னு கேட்க கூடாது. ஏன் நடக்கல? பாவம் இன்னும் இருக்கு உள்ள. அந்த அழுக்கு போனாதான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது நடக்கும் இல்லையா? அப்ப உண்மையான பாவ அறிக்கை, ஒளிவு மறைவில்லாத பாவ அறிக்கை, நேர்மையான பாவ அறிக்கை, அதை செய்தால்தான் அழுக்கு போகும். அப்பதான் டைமண்ட் வெளியில தெரியும். அழுக்கு போகாத வரைக்கும் டைமண்ட் வெளியில தெரியாது இல்லையா? ரொம்ப சிம்பிள். வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, என் அருள் உனக்கு போதும். மகளே, ஃபாதர் இன்னைக்கு நான் வேற எதுக்கோ வந்தேன், இங்க வந்து ஜெபம் பண்ணா இல்லையா அந்த சொத்து கிடைச்சிரும், இங்க தகராறுல இருக்கிற அந்த சொத்து எங்களுக்கு கிடைச்சிரும்னு ஒரு அம்மா சொன்னாங்க. நான் வந்தேன் ஃபாதர், நீங்க என்னடானா சொத்தெல்லாம் வேணாம் அருள் போதும்ங்கிறீங்களே இல்லையா? அம்மா, அருள் கிடைச்சா நம்பிக்கை கிடைக்குமா? நம்பிக்கை கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 இல்லையா? இப்ப சொத்தை பத்தி வரி பண்ணாதீங்க, உடல்நிலையை பத்தி வரி பண்ணாதீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறது, ஆண்டவரே இவ்வளவு நாளும் நான் அருளை இழந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு அந்த அருளை கொடுங்க போதும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மகனே மகளே, எனக்கு பிரியமானதை நீங்கள் முதலில் நாடுங்கள். உங்களுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும். எனக்கு பிரியமானதை நீங்கள் நாடினால் மற்றவைகளை நான் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பேன். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. மறக்காதீங்க அந்த வசனத்தை. மத்தேயு 6:31-33 அது நேத்து வாசிச்சோம், இப்ப வாசிக்க வேண்டாம் இல்லையா? அதனால என்னது, அவருக்கு பிரியமானது எது? அருள். நம்ம அதை நாடினால் ஆண்டவர் எனக்கு தேவையானதை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாரு. ஏமா, நான் கத்தி கத்தி முக்கி முக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? மறுபடியும் போய் இந்த சின்ன சின்ன தேவைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க? உம் அருள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அவர் சொல்லுவாரு, என் அருள் உனக்கு போதும்னு சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையே மேல போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கை தூக்காதவங்களுக்கு எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். என்ன பனிஷ்மெண்ட் நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, சரி. இப்போ பிரியமானவர்களே, இந்த அருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இந்த அருளை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணா அருள் கிடைக்கும்? அப்பதான் என்ன கிடைக்கும்? நம்பிக்கை கிடைக்கும். என்ன பண்ணா அருள் கிடைக்கும்? நம்பர் 1, 2 பேதுரு 3:18. 2 பேதுரு 3:18. சீக்கிரம் எடுங்க, டைம் இல்ல. 2 பேதுரு 3:18. நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. அதுக்கு ஏன்டா பாவி இப்படி கத்துற? அப்படியாவது நான் தூங்குற 1-2 எழுப்பிடலான்ற ஒரு அற்ப ஆசைதான் இல்லையா? சில பேர்லாம் செம டெரரு இல்லையா? வெடிகுண்டே வெடிச்சாலும் தூங்குவாங்க. வெடிச்சுச்சா ஓரமா எடுத்து போடுறான்னு தூங்குவாங்க. பயங்கரமான ஆளுங்க நம்ம ஆளுங்க இல்லையா? அந்த மாதிரி ஆளுகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்னதான் கத்துனாலும், நம்ம கப்புச்சின் ஃபாதர் வந்திருக்கிறாரு, ஃபாதர் மரியா. அவர் சொன்னார், உன் குரல் நல்லா இருக்கு பண்ணாரு. நான் சொன்னேன், ஃபாதர் நம்ம என்னதான் கத்துனாலும் தூங்குறவங்கள ஒன்னும் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க. எத்தனை தியானங்கள்ல தூங்கி பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோம் நாங்க இல்ல? நாங்கெல்லாம் எத்தனை தியானங்கள்ல தூங்கி பிராக்டிஸ் பண்ணவங்க. எங்களை நீ எழுப்பிடுவியா? அதனாலதான் நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், நடக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்ச்சி அடைந்தால் அருளில் வளர்ச்சி அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்ச்சி அடைந்தால்
அருளிலும் நாம் வளர்ச்சி அடைவோம். பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரட் வெளியில வருது பாருங்க. ஃபாதர் அருள் எப்படி ஃபாதர் வளரும்? ஒண்ணு இல்ல, நீ இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளரணும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவா? இவரு எங்கேயோ சொல்லியிருக்கிறாரு நம்ம பவுல் பிலிப்பியர் 3:8 எடுங்க. பிலிப்பியர் 3:8 எடுங்க சீக்கிரம். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் வாசிமா, என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. பவுலுக்கு கை தட்டுறோம், நமக்கு இல்ல. என்னை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். போதுமா? அதுவே நான் பெறுகிற ஒப்பற்ற செல்வம். அதுக்கு இணை ஈடிணையே இல்ல. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. இதன் பொருட்டு எதன் பொருட்டு? இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவு இருந்தா போதும். ஏன்னா அவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு இருந்தா அருள் வளர்ச்சி அடையும். அருள் கிடைச்சிட்டா நம்பிக்கை கிடைச்சிரும். நம்பிக்கை கிடைச்சிட்டா என்ன கிடைக்கும்? அந்த வார்த்தை என் வார்த்தை இல்ல, இயேசுவோட வார்த்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல வசனத்தோட நான் சொல்றேன். ஓகே அம்மா வாசிங்கம்மா. அவர் பொருட்டு, இயேசு கிறிஸ்துவை பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். போதுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெறுவதற்கு எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன். எல்லாமே குப்பை. அதனாலதான் நான் சொன்னேன், நான் தைரியமா எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றது, கிறிஸ்தவ மக்கள்கிட்ட சொல்றது, சாதிலாம் வேண்டாம், சாதி பார்க்கறதெல்லாம் வேண்டாம் பிளீஸ். அது ரொம்ப ரொம்ப தவறு, மிகப்பெரிய பாவம். அது வேண்டவே வேண்டாம். நல்ல பையன் நல்ல பொண்ணுலாம் பாருங்க திருமணத்துக்கு கூட, இல்லையா? சாதி உணர்வு, சாதிய எண்ணம், அது சாத்தானுடைய தூண்டுதலுக்கு உதவி ஆயிடும். வேண்டாம் வேண்டாம், இல்லையா? பரிசுத்தாவி நம்ம பக்கமே வரமாட்டாரு, இல்லையா? பரிசுத்தாவி நம்ம பக்கமே வரமாட்டாரு. மூட நம்பிக்கைகள்லாம் வேண்டாம், இல்லையா? நான் சில பேரை பார்த்தேன், காலில் கருப்பு கயிறு எல்லாம் கட்டி இருந்தாங்க, இல்லையா? காலில் கருப்பு கயிறு வேண்டாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. திருஷ்டிலாம் ஒன்னும் இல்லம்மா. பொட்டு வைக்கிறீங்க குழந்தைங்க மூஞ்சில, வேணா உங்க மூஞ்சில வச்சுக்கிட்டு வாங்கம்மா, இல்லையா? குழந்தைங்க மூஞ்சில, அழகான அந்த குழந்தைங்க மூஞ்சில வைக்காதீங்கம்மா. பொட்டாமா உங்க குழந்தைய காப்பாத்தும். ஏமா, நான் சீரியஸா கேக்குறேன், நீங்க வைக்கிற இவ்வளவு ஒன்று பொட்டாமா உங்க பிள்ளைய காப்பாத்தும்? யாருமா சொன்னா உங்களுக்கு கண்ணு திருஷ்டின்லாம்? யாருமா சொன்னா? யாருமா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்தவம்மா, எனக்கே தெரியுதுமா. யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எப்படி தப்பு தப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு என் குடும்பத்துல நல்லது நடக்கலன்னு சொல்றீங்களே, எப்படிமா நடக்கும்? எப்படிமா நடக்கும்? எப்படிமா இந்த நேரம் மட்டும் நல்ல நேரமா இருக்கும்? வேற சாமியார்கிட்ட வேற சண்டை போடுறீங்க, அந்த நேரத்துக்குள்ள தாலி கட்டணும், பிரசங்கத்தை கட் பண்ணு, இறை வார்த்தையை கட் பண்ணிடணுமா? ஏன்னா தாலி கட்டுறதுக்கு இறை வார்த்தையை கட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், இல்லம்மா? எப்படிமா அந்த நேரம் நல்ல நேரம்? யாருமா? போப்பாண்டவர் குறிச்சு கொடுத்தாராமா? போப்புலியோ குறிச்சு கொடுத்தாராமா? இல்லையா? போப்பாண்டவர் குறிச்சு கொடுக்கலையாமா நல்ல நேரம் கெட்ட நேரம்? ஓ அப்படியாமா? நம்ம ஆயர் அவரும் குறிச்சு கொடுக்கல, இல்லம்மா? அமல்ராஜ் ஃபாதரா அவரும் குறிச்சு கொடுக்கல, இல்லைங்களா? அப்ப யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லா நேரமும் ஆண்டவருடைய நேரம். ஹல்லேலூயா. எல்லா நேரமும் எல்லா நாளும் ஆண்டவரின் நாள்மா. தயவு செய்து ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லிலும் செயலிலும் காட்டிடாதீங்க. ஆண்டவருக்கு விரோதமான செயலை சொல்லிலும் செயலிலும் சிந்தனையில் கூட காட்டிடாதீங்க. யாராவது சொன்னா மண்டை ஆட்டாதீங்கம்மா, இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு இது பொருந்தாது, கிறிஸ்தவர்களுக்கு இது
பொருந்தாது. தயவு செய்து கிறிஸ்தவர்கள் இதுக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்மா. ஓகே, ரொம்ப சிம்பிள். அப்ப கிறிஸ்துவை பற்றிய அறிவை ஒருவர் பெற்றுவிட்டால் அவர் அருளிலே வளர்ச்சி அடைவார். ஓகேவா? ஓகேவா? இப்ப அடுத்த பாயிண்ட், ஓசையா 6:6. ஓசையா 6:6 சீக்கிரம். ஓசையா 6:6. 6 பாரு எடுத்தீங்களா? எவ்வளவு நேரமா எடுக்கிறீங்க? ஓசையாவை கண்டுபிடிக்கிறாங்க. நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பாத்தீங்களா? நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். கவனிச்சுங்களா அந்த வார்த்தைய? கடவுளை அறியும் அறிவையே நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருக்கும் கடவுளை பற்றி அறிவு ஃபுல்லா கிடைச்சிராது. ஆனா அந்த அறிவை பெறணும்னு நம்ம ட்ரை பண்றோம்ல, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? அட்லீஸ்ட் ட்ரைங் டு நோ த நாலேஜ் ஆஃப் காட், ட்ரைங் டு நோ த நாலேஜ் ஆஃப் காட் இல்லையா? கடவுளை அறிய விரும்பும் அறிவு. அப்ப கடவுளுடைய அறிவுதான் எனக்கு அருளை கொடுக்கும். அந்த அறிவை பெறணும்னு நான் முயற்சி பண்றேன்ல, அதுக்காகவே ஆண்டவர் அருளால் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அற்புதமான செய்தி. இப்போ இதன் வழியாகத்தான் நான் இழந்த அருளை பெற முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இறை வார்த்தையை அன்றாடம் வாசிக்கணும், இறை வார்த்தையை கடைபிடிக்க முயற்சி செய்யணும். நம்ம கீழே விழுவோம், சாத்தான் தள்ளுவான், சில நபர்களே சாத்தான் வடிவில் வந்து நம்ம தள்ளுவாங்க. அந்த ஆண்டவருடைய வசனங்களை கடைபிடிக்காதபடி நமக்கு தொல்லைகள் வரும். ஆனாலும் மீண்டு எழுந்து மறுபடியும் இறை வசனத்தை கடைபிடிக்கணும். இப்ப நம்ம விழுந்து எழுந்து கடைபிடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த முயற்சியை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளை ட்ரை பண்றான்பா, என் மகன் ட்ரை பண்றான், என் மகள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. சாத்தான் நிறைய தொல்லை கொடுக்கிறான், ஆனாலும் என் பிள்ளை என்ன பண்றான்? விழுந்தாலும் விழுந்து கிடக்கிறது இல்ல, மறுபடியும் ட்ரை. அதனாலதான் அடிக்கடி பாவ அறிக்கை செய்யுங்க, அடிக்கடி பாவ அறிக்கை செய்யுங்க. பங்கு தந்தை கிட்ட முதல்ல போங்க இல்லையா? அவங்கதான் நம்மளுடைய முதல் பாஸ்டர். மற்ற குருவானவர்கள்கிட்டயும் டைம் கிடைச்சதுன்னா போங்க, ஆனா அடிக்கடி பாவ அறிக்கை செய்யுங்க. அதுதான் முயற்சியின் அடையாளம். நான் மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக வரணும்ன்ற அடையாளம் எது? அதுதான். அதுக்காக வேணும்னே பாவம் செய்யக்கூடாது. அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவான், ஓ முயற்சி பண்ணலாம், மறுபடியும் பாவ அறிக்கை செய்யலான்ட்டார் ஃபாதர். அப்ப வேணும்னே பாவம் செய்யலாமா? வேணும்னே செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. எபிரேயர் 10:26 இருந்து வாசிங்க. எபிரேயர் 10:26 இருந்து வேகமாடுங்க. ஏன்னா சில பேரு பாவ சங்கீர்த்தனம் இருக்குன்றதுக்காக வேணும்னே பாவம் செய்வாங்க. வாசிங்கம்மா. உண்மையை அறிந்த பின்னரும். சூப்பரான வசனம், கவனமா காதுகளை தீட்டி வைத்து கேளுங்கள். உண்மையை அறிந்த பின்னரும். காது யாருக்கெல்லாம் திறக்கலையோ அவங்க மட்டும் ஒரு அல்லேலியோ சொல்லுங்க. எல்லா டைமும் நான் தான் தோத்து போறேன், எல்லா டைமும் என்ன தோக்கடிச்சிடுறாங்க இல்லையா? உண்மையை அறிந்த பின்னரும். நல்லா கவனி ஃபாதர், ஒருவேளை இப்படி இருக்குமோ, தூங்கிடுறாங்களோ? தூங்கினா கூட தான் கேட்காது. இவங்க நான் உஷாரா இருக்கிறாங்களா இல்ல உண்மை? இல்ல உஷாரா தான் இருக்கிறாங்க இல்லையா? நல்லா கவனிங்க. உண்மையை அறிந்த பின்னரும். அறிந்த பின்னர், அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நீங்க நடந்து போறீங்க, அம்மா நடந்து போறீங்க, திடீர்னு தெரியாம அப்படி மிதிச்சிட்டீங்க. எடுத்து பார்த்தா சாணி. சோ சாணிய தெரியாம மிதிச்சிட்டீங்க. வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி செய்யற முதல் வேலை என்னமா? தண்ணி ஊத்தி நல்லா தேய்ச்சி பார்த்து தேய்ச்சி சுத்தமா கழுவுனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள. இது தெரியாம மிதிச்சதுக்காக. கரெக்டா? இப்ப நீங்க நடந்து போறீங்க. இப்ப அடுத்த டெமோ இது. நடந்து போறீங்க, அங்க பச்சையாக அழகாக ரவுண்டாக நிலாவை போல
ஆனா பார்ப்பதற்கு கொஞ்சம் புதினா சட்னியை அப்படிதானே பாருங்க கலரு, புதினா சட்னியை போல. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீல்ஸ் ஆக கொஞ்சம் பெரிய வடிவில், வட்ட வடிவில் பாக்குறீங்க. சாணின்னு தெரிஞ்சிருச்சு. காலை கொண்டு போய் அதுல வைப்பீங்களா? முதல்ல தெரியாம மிதிச்சதுக்கே அந்த கழுவு டெட்டால் போட்டு எல்லாத்தையும் போட்டு கழுவி சுத்தப்படுத்தணும். அப்ப தெரிஞ்சு ஒருத்தங்க போய் காலை, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர், 1 மார்க் கொஸ்டின். இப்போ புரணி பேசுவது பாவமா பாவம் இல்லையா? என்ன ஃபாதர் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாவமா பாவம் இல்லையா? குருக்களை பற்றி அவதூறாக பேசுவது பாவமா பாவம் இல்லையா? அப்படியா? சரி. சாதி பார்ப்பது பாவமா பாவம் இல்லையா? திருஷ்டி போட்டு வைப்பது பாவமா பாவம் இல்லையா? சில பேருக்கு வாய் வரல ஃபாதர், கோணகிச்சு, வாய் வரமாட்டேங்குது, அது மட்டும். பாவமா பாவம் இல்லையா? ஃபாதர் எனக்கு புரணி பேசுறதுன்னா பாவம்னே எனக்கு தெரியாது, என்ன அப்பாவியா வளர்த்துட்டாங்க ஃபாதர். யாராவது சொல்லுங்க பாப்போம், அப்படி யாராவது சொல்லுங்க பாப்போம். அப்ப எல்லாருக்குமே பாவம்னு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம்? வேணும்னே செய்யறோம் இல்லையா? அப்ப இந்த வேணும்னே செய்யற ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வசனம். தெரியாம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே, அவங்களுக்கு இந்த வசனம் இல்ல. இந்த வசனம் யாருக்கு அப்படின்னா, பாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னே செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த வசனம். எபிரேயர் 10:26 வாசிங்க. உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்து இருந்தால். வாவ், சூப்பர். இனி நமக்கு எங்கிருந்தா வசனத்தை பிடிக்கிறானே தெரியலையே. இந்த வசனம் எல்லாம் பைபிள்ல தான் இருக்கா? இங்கதான் இருக்கு இல்லையா? வாசிங்க. உண்மையை அறிந்த பின்னர் ஒருவன் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கு பழியும் இராது. வாவ், கை தட்டிக்கோங்க ஒரு வாட்டி. நமக்குதான் இது, நமக்குதான் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டே செய்யறது, அப்புறம் போய் பாவ அறிக்கை செஞ்சிடலாம் நினைக்கிறது இல்ல இல்லையா? வசனம் முடியல, தொடர்ந்து வாசிங்க. மாறாக அச்சத்தோடு, நல்லா கவனிங்க, வேணும்னே பாவம் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. வேணும்னே பாவம் செய்யறவங்களுக்காக வாசிங்கம்மா. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பு பகைவர்களை சுட்டரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சி இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு? கடவுளுடைய சீற்றம் மட்டுமே காத்திருக்கிறது இல்லையா? வசனம் என்ன முடியல, தொடர்ந்து வாசிங்க. மோசேயின் சட்டத்தை புறக்கணித்தவர் இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்கு மூலத்தின்படி சாக வேண்டியிருந்தது. அதுபோல அப்படி என்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர். நல்லா கவனிங்க, யார் இவங்க தெரியுமா? கடவுளுடைய மகனை காலால மிதிக்கிறவங்க. இது எழுதப்பட்டது எபிரேயர் புத்தகத்துல இல்லையா? இது எழுதினது எல்லா கிறிஸ்தவர்களுக்காக எழுதியிருக்கிறாங்க. யார் இவங்கன்னா, யாரெல்லாம் வேணும்னே பாவம் செய்யறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க? கடவுளுடைய மகனையே காலால் மிதிக்கிறவங்க. தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தையே தீட்டு என கருதியவர். யாரு இவங்க? வேணும்னே பாவம் செய்யறவங்க. வாசிங்க. அருள் தரும் ஆவியாரையே பழித்தவர் எத்துணை கொடிய தண்டனை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கே விட்டுறேன், உங்க ரிஃப்ளெக்ஷனுக்கு விட்டுறேன். இந்த வேணும்னே பாவம் செஞ்சுட்டு என்னமோ தெரியாம செஞ்ச மாதிரி போய் பாவ அறிக்கை செய்வது. பாவ அறிக்கைனா தெரியாம செஞ்சுட்டேன், பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த பாவத்துல விழாததற்கு முயற்சி செய்யணும்ல, அதுதான் பெனன்ஸ், பரிகாரம். எதுக்கு ஃபாதர் பரிகாரம் கொடுக்கிறாரு? மறுபடியும் நம்ம செஞ்ச பாவத்துல விழாம இருக்கிறது. நான் முயற்சி பண்ணியும் விழுந்தேன், அது வேற விஷயம். ஆனா எந்த முயற்சியும் பண்ணாம மறுபடியும் வேணும்னே போய் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வசனம். புரியுதா?
கடவுளுடைய அருளை நம்ம இழந்துட்டு, நம்பிக்கை இழந்துட்டு, எத்தனை ஆயிரம் ரெட்ரீட்டுக்கு போய் ஆண்டவரே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டாலும் கிடைக்கவே, அதை கொடுன்னு கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. புரியுதா? அப்ப கடைசியா ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதத்தையும் எப்படி பெற வேண்டும் என்றால், இந்த அருள் நமக்கு கிடைச்சிட்டாவே நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்பிக்கை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நம்பிக்கை. இப்ப நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன குழப்பம், எது நம்பிக்கைனே தெரியல. நம்ம மக்களுக்கு என்ன குழப்பம்? எல்லாத்தையுமே நம்பிக்கைன்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, பக்தி வேற, நம்பிக்கை வேற. பக்தி வேற, நம்பிக்கை வேற. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொட்டை அடிப்பேன், அது பக்தி இல்லையா? அது பக்தி. நான் நடந்து போவேன், பக்தி. நான் டெய்லியும் போய் ஒரு மாலை வாங்கி போடுவேன் சுரூபத்துக்கு, பக்தி இல்லையா? நான் மாலை வாங்கி போடுவேன், பக்தி. நான் ஒரு மெழுகுவத்தி வைப்பேன், பக்தி. யாருமா அது? நம்பிக்கை. என்னது? பக்தி இல்லையா? அது பக்தி. அது என்னது? பக்தி. இப்ப நான் உங்களுக்கு பக்திக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தர நீங்க புரிஞ்சுப்பீங்க. பக்தி என்பது நான் இறைவனுக்கு செய்ய விரும்புவது. நான் இறைவனுக்கு செய்ய விரும்புவதை செய்வது பக்தி. நம்பிக்கை என்பது இறைவன் விரும்பியதை செய்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தினா என்ன அர்த்தம்? நான் விரும்புறத இறைவனுக்கு செய்யறது. நம்பிக்கைனா என்ன? இறைவன் விரும்புறத நான் செய்யறது. இதுல எது உயர்ந்தது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கை மட்டும் தான் உயர்ந்தது. நான் அழுத்தி சொல்றேன். அதுக்காக நான் பக்தி வேண்டான்னு சொல்லல, பக்தி வேண்டான்னு சொல்லல. பக்தி என்பது ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. பக்தி என்பது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ஓட்ட பந்தயம் இருக்கு, ஓடுகிற வீரர் நிக்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்ல, எங்கேயாவது ஆரம்பிக்க முடியாது இல்லையா? அவங்க எல்லாரும் ஒரே வரிசையில ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் இல்ல? அந்த மாதிரி தான் பக்தி. இப்ப ஒரு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டு குழந்தை. அந்த குழந்தைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறோம். இப்ப அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வந்திருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏய் அதான் இயேசு சாமி. அந்த குழந்தைக்கு நம்ம என்ன காட்டுவோம்? சுரூபத்தை காட்ட என்ன காட்டுவோம்? இயேசு சாமி. போய் தொட்டு கும்பிடு, போய் தொட்டு கும்பிடுறான் இல்லையா? இது பக்தி. வெறும் இயேசு சாமி படத்தை தொட்டு கும்பிட்டா பரலோகம் போயிடலாமா? இறைவார்த்தை வாசிக்க வேண்டாமா? இறைவார்த்தை சொல்லி ஜெபிக்க வேண்டாமா? இறைவார்த்தை கடைபிடிக்க வேண்டாமா? பாத்தீங்களா? அப்ப வெறுமனே ஒரு படத்தை தொட்டு கும்புறதுனால நான் பரலோகம் போயிட முடியாது. அப்ப இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கணும். இதுதான் நம்பிக்கை. அப்ப குழந்தை பருவத்திலும் நம்பிக்கையின் தொடக்கத்தில் இருக்கிற புதியதாக கிறிஸ்தவர்களாகி இருப்பவர்களுக்கும் பக்தி என்பது தொடக்க புள்ளி. சுரூபத்துக்கு மாலை போடுறீங்க, அது தேவைதான், தப்பு இல்ல. எவ்வளவு தூரம்? அது பக்தி தான். சுரூபத்துக்கு மாலை போடுறது பக்தி தான். இப்ப நான் இயேசு சாமி சுரூபத்துக்கு மாலை போடுறேன், ஆனா நல்லா குடிக்கிறேன், நல்ல கெட்ட வார்த்தை பேசுறேன், கம்பெனியில அடுத்தவங்களை நசுக்கிறேன், அடுத்தவங்க இருந்து கொள்ளையடிச்சு புடுங்கி பணம் சம்பாதிக்கிறேன். ஆனா வார வாரம் இயேசு சாமி சுரூபத்துக்கு மாலை போடுறேன். ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்குமா? பாத்தீங்களா? அப்ப இது பக்தி செயல் தான், ஆசீர்வாதம் கிடைக்காது. ஒருத்தர் நல்லா கொள்ளையடிச்சிட்டு 10 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டார். நல்லா கொள்ளையடிச்சிட்டார், 10 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கிறார். மறுபடியும் கொள்ளையடிக்க போயிட்டாரு, டொனேஷன் மட்டும் வருது கரெக்டா. அவர் மீட்கப்படுவாரா? சத்தமா சொல்லுங்கம்மா. மீட்கப்பட மாட்டார். மீட்கப்பட மாட்டார். பாத்தீங்களா? அப்ப பக்தி என்பது துவக்க புள்ளி, ஸ்டார்டிங்க்கு தேவை. ஒரு புதுசா வேற மதத்திலிருந்து வர நபருக்கு பக்தி தேவை. ஏன்னா அவருக்கு நம்பிக்கைனா எடுத்த உடனே தெரியாது. ஆகவே அவருக்கு தேவை. ஆனா உள்ள வந்தவங்களுக்கு அவங்க பக்தியிலிருந்து நகர்ந்து நம்பிக்கைக்கு போயிடணும். எங்க போயிடணும்? பக்தியிலேயே நின்னா போட்டியில ஜெயிக்க முடியாது. பக்தியிலிருந்து என்ன பண்ணணும்? நம்பிக்கை ஓட்டம் ஓடணும்.
இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? பக்தி வேற நம்பிக்கை வேறுன்னு அருள்மணி ஃபாதர் இல்ல, பவுல். யாரு? பவுல். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:1 சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல் நான் உங்களிடமும் பேச முடியவில்லை. ஆவிக்குரியவர்களிடம் பேசுவதை போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். வளர்ந்தவங்க கிட்ட பேசுற மாதிரியே என்னால பேச முடியல, குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்கம்மா, ஒரு ஸ்கூல் டீச்சர். இப்போ அவங்க எல்கேஜி குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. எந்த ஸ்டாண்டர்ட்? எல்கேஜி, லோவர் கிண்டர் கார்டனுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அங்க போய் ஸ்ட்ரைட்டா வெறப்பா நின்னுகிட்டு, டியர் சில்ட்ரன், டுடே ஐ அம் கோயிங் டு டாக் டு யூ அபௌட் குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம் பிசிக்ஸ் says, இப்படி எல்லாம் எல்கேஜி குழந்தை கிளாஸ் எடுத்தா என்ன ஆகும்? அது பார்க்கும் சுத்தி குத்தி, பக்கத்துல சொல்லும், நம்ம டீச்சருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுடி இல்லையா? ஏன்னா எல்கேஜி குழந்தைகிட்ட போய் நீ அப்படி பேசினா அதுங்களுக்கு எதுவுமே புரியாது. இப்போ +2 குழந்தைங்க, அதுங்க கிட்ட போயிட்டு, டுடே ஐ எம் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் குவாண்டம் பிசிக்ஸ், எல்லாரும் தலையை ஆட்டி ஆட்டி சொல்லுங்க. யாருக்கு? +2 குழந்தைங்கிட்ட. அவன் என்ன பண்ணுவான்? நம்மள அதே மென்டல் மாதிரி தான் நம்மளை பார்ப்பான் இல்லையா? குழந்தைகிட்ட குழந்தை மாதிரி பேசணும், வளர்ந்த பிள்ளைங்க கிட்ட அப்படிதான் நம்ம பேசுறோம், நமக்கு தெரியுது அது. அப்ப பக்தி நம்பிக்கையும் வேற வேற. பக்தியில இருக்கிறவங்க கிட்ட போய் நம்பிக்கையை பத்தி சொன்னா புரிய மாட்டேங்குது இல்லையா? நிறைய நேரம் அந்த குழப்பம்தான். சில பேர் அதுவே நம்பிக்கைன்னு நினைக்கிறான். நேரா நடந்து போய் மாதா கோயில்ல கொடியேத்துற கொடியை பார்த்துட்டா போதும் அவனுக்கு. கொடியை பார்த்துட்டேன். கொடி பார்த்துட்டு வர வழியிலேயே காரைக்கால்ல ஒரு ஸ்டாப்பு, கொடி பாக்குற வரைக்கும் தலைவர் அப்படியே பக்தி மான் மாதிரி போனாரு இவரு இல்லையா? கொடிய பார்த்துட்டாரு, கொடிய பார்த்துட்டேன், எங்க அம்மா கொடிய நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வர வழியில காரைக்கால்ல ஒரு ஸ்டாப் போட்ட உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. காரைக்கால் ஸ்டாப்னாவே புரிஞ்சிருச்சு நம்ம ஆளுங்களுக்கு இல்லையா? அப்பா 40 நாள் தவ காலத்துல நாக்கு செத்து போச்சுடா அப்படின்னு சும்மா லைட்டா ஒரு சின்னதா ஒரு ஃபுல்லு வாங்கி நல்லா விட்டுட்டு வராரு வீட்டுக்கு இல்லையா? பிரியமானவர்களே, அதனாலதான் சொன்னேன், இவங்க கிட்ட என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. இவங்க கொடியை பார்க்கறது மட்டும் பெருசு நினைக்கிறாங்க, அது வெறும் பக்தி தான் இல்லையா? ஆனா வாழ்க்கை மாறவே இல்ல. இததான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். அப்ப நம்பிக்கை வேறு, பக்தி வேறு. அப்ப நம்பிக்கைனா என்ன? இறைவன் என்னிடம் விரும்புவதை நான் செய்தால் அதுவே நம்பிக்கை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓகேவா? ஒரே ஒரு வசனத்தோட இந்த டாக்க நான் நிறைவு செய்றேன். நம்பிக்கையின் வழியை பத்தி நான் ஆராதனையில சொல்ல போறேன். ஓகே? அப்புறம் கடைசியா திருப்பலியில ஒரு செய்தி வச்சிருக்கிறேன், அது ஆசீர்வாத செய்தியா கடைசியா முடிக்கலாம். ஓகேமா? சரி, ஒரே ஒரு டெஃபினிஷன். எபிரேயர் 11:6. இதை நான் ஃபர்ஸ்ட் நாள்லே வாசிக்க சொன்னேன். அம்மா மனப்பாடம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியலாது. போதுமா? யாரெல்லாம் கவனிச்சீங்க? கவனிச்சவங்களா இல்லையோ சொல்லுங்க. இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா ஃபாதர், அவன் என்ன சொல்றான்னு கேக்குறாங்க முடி. இப்ப ஓகே, கவனிச்சவங்கள ஓகே. இப்ப உஷாராயிட்டாங்க, ரொம்ப உஷாரிப்பான். கை ஓகே, அப்படி ஆயிட்டீங்க. வெரி குட்மா இல்லையா? நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. கடவுளுக்கு வேணாமா? போதுமா? கடவுளுக்கு உகந்தவரா இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். பக்தி இருந்தா பத்தாது, பக்தி தேவை. ஆனா அது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான்.
நம்பிக்கைதான் நம்மை மீட்கும், நம்பிக்கைதான் நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கேட்கிறாரு சீடர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை எங்கே? என்ன கேட்டாரு சீடர்களை பார்த்து? உங்கள் நம்பிக்கை, உங்கள் பக்தி எங்கேன்னு கேட்கல. நம்ம ஆளுக பக்தர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம், நம்பிக்கையாளர்களாக இருப்பதற்கு தயங்குகிறோம். ஏனென்றால் பக்தர்களாக இருப்பது எளிது. எப்படி? பக்தர்களாக இருப்பது எளிது. மொட்டை போட்டால் போதும், ஏனென்றால் மறுபடியும் வளர்ந்து முளைத்து விடும். மறுபடியும் முளைத்து, விடும். அதனால மொட்டை போடுறது ஈஸி. கரெக்டுங்களா? காவி உடை அணிவது ஈஸி. ஏன்? அனைத்து 150 பட்டு புடவைகளையும் பீரோவில் பூட்டி வைத்துவிட்டு, எத்தனமா 150 பட்டு புடவைகளையும் பீரோவில் பூட்டி வைத்துவிட்டு காவி புடவை அணிவது எளிது. 150 பட்டு புடவையில் 50 எடுத்து கொடுப்பது தானே கஷ்டம் இல்ல? அதுதான் நம்பிக்கை. 150 புடவையில எடுத்து 50 எடுத்து கொடுக்கறதா நம்பிக்கை. 150ஐயும் பூட்டிட்டு காவி புடவையிலே சுத்துறது. நான் தவக்காலம் ஆனா கலர் சாரியே கட்ட மாட்டேன். அது ஈஸி. பக்தி ஈஸி. மாலை போடுவது எளிது. ஏனென்றால் வெறும் 40 நாள் தானே, 41வது நாள் தான் ஃபுல் விடலாமே இல்லையா? அதனால பக்தி எளிது. கரெக்டா? கொடி பார்ப்பது எளிது. ஏனென்றால் காரைக்காலில் ஒரு ஸ்டாப் போடலாம் இல்லையா? அது எளிது. ஆனா நம்பிக்கை ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நிறைய பேரு பக்தர்களாகவே இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்களா இருந்தா பரலோகம் போக முடியாது. நம்பிக்கையாளர்களாக மாறினாதான் பரலோகம் போக முடியும் இல்லையா? அன்னை மரியாள் கிட்ட போறோம், அவங்க மேல உள்ள பக்தியில அவங்க சொல்றாங்க, இயேசு சொல்வதை செய்யுங்கள். அவங்க கிட்ட போனா அம்மா என்ன சொல்றாங்க அவங்கள பார்த்து? மகன் என்கிட்ட வந்துட்ட, வெரி குட், ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? அவர் சொல்றதை செய். சொன்னதை செய். பாத்தீங்களா? கை தட்டுங்க அம்மா. மரியம்மாளுக்கு ஒரு கை தட்டுங்க எல்லாரும் நல்லா. மாதாமா, நீங்க என்ன மாதாமாவை பேச சொல்லி உங்க ஃபாதர் சொல்லல. நான் 4 நாள் 5 நாள் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது வேற தலைப்புன்றதுனால நான் உள்ளே போல. பிரியமானவர்களே, அம்மா கிட்ட போனோம். ஆனா அம்மா சொன்னாங்க, டேய் என்கிட்ட வந்துட்ட, வெரி குட், நீ உண்மையாவே என் பிள்ளையா இருந்தா அவர் சொல்றதை செய். பாத்தீங்களா? அம்மா நம்மள என்ன கேட்டாங்க? எனக்கு மெழுகுவத்தி வச்சடா, வெரி குட், அவர் சொல்றத செய். ஏம்மா நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்தம்மா, வையி, அது எனக்கு கட்டிக்கிறதுக்காக இல்ல, ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வர சொன்னேன், என்கிட்ட வச்சிருத, அப்புறமா அதை ஃபாதருங்க ஏழைங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீ அவர் சொல்வதை செய். புடவை வாங்கி கொடுக்குற வரைக்கும் எளிதா இருக்குது, ஆனா அவர் சொல்றதை செய்யறத கஷ்டமா இருக்கு. பாத்தீங்களா? பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி வந்துருச்சு. அம்மா இந்தாங்கம்மா, ஒரு 10 பவுன்ல உங்களுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. அம்மா சொல்லுவாங்க, டேய் பரலோகத்தில் இல்லாத நெக்லஸ் ஆடா, வா அது வேணும், எடுத்துன்னு வா, அதை வா, அந்த 10 நெக்லஸை கொடு, ஏன்னா நிறைய ஏழைங்களுக்கு ஃபாதருங்க செய்வாங்க இல்லையா? எனக்கு கொடுக்குறேன்னா தான் நீ கொடுக்குற, இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிற, அதனால மாதா கொடுக்கறத கொண்டு வந்து கொடு. அம்மா வாங்கி ஃபாதர்கிட்ட கொடுத்து ஏழைங்களுக்கு கொடுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா மறுபடியும் அம்மா என்ன சொல்லுவாங்க? நீ 10 சவரன் கொடுத்ததுனால போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, அவர் சொல்வதை செய். பாத்தீங்களா? கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? அம்மா தெளிவா இருக்கிறாங்க இல்லையா? அவர் சொல்வதை செய்தால் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அதனாலதான் இயேசு கேட்டாரு, வேர் இஸ் யோர் ஃபெய்த்? உன் நம்பிக்கை எங்கே? லூக்கா 8:25. சீக்கிரம், லூக்கா 8:25. இப்ப இந்த கேள்வி என்ன? ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாரு இன்னைக்கு? மகனே மகளே, நிறைய தேவைகளுக்காக வந்திருக்கிறாயே, என் மகனே என் மகளே என் அன்பு பிள்ளையே, உன் நம்பிக்கை எங்கே?